நேரம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது தாமினி. நேத்து ராதா உனக்கு வாய்ப்பா தெரிஞ்சா குஷி கூட க்ளோஸ் ஆகுறதுக்கு. இன்னைக்கு எனக்கு ராதா வாய்ப்பா தெரியுறா உன்னை தோக்கடிக்கிறதுக்கு. எதுக்கு அப்படி உத்து உத்து பாக்குற? ஒன்னு உத்து பாக்குற இல்ல அழற? அப்படி இல்ல. சரி வா ரூம காட்டுறேன். வாங்குறல. மோகனையா, மோகனையா, அது இந்த ரூம்ல நான் எப்படி தனியா தங்குவேன்? கொஞ்சம் வேகமா நடக்கறியா? மத்தவங்க தங்குற மாதிரி தான். ஆனா நான் இது வரைக்கும் தனியா இருந்ததே இல்ல. பர்சானில நாங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தான் தூங்குவோம். அங்க இந்த மாதிரி தனியா யாருக்கும் ரூம்லாம் இல்ல. என்ன? அப்போ உனக்கு இது வரைக்கும் தனியா ரூம் இருந்ததே இல்லையா? இல்ல. என்ன? எல்லாரோடையும் ஒரே ரூம்ல இருக்கிறது கஷ்டமா இருக்காது? கஷ்டமா? எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் மோகனையா. ஒரே ரூம்ல எல்லாரும் சேர்ந்து தூங்குறதுல நிறைய நல்லது இருக்கு. ஏதாவது விஷயம் சொல்லணும்னா அப்படியே எல்லாரும் முன்னாடியே சொல்லிடலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி போய் கதவை தட்ட வேண்டியதில்ல. திடீர்னு ராத்திரி யாருக்காவது உடம்பு முடியாம போச்சுன்னா அவங்க பக்கத்துல இருக்கிறதுனால உடனே என்னன்னு பாத்துடலாம். தனித்தனியா இருக்கும்போது நம்ம எல்லாருக்குள்ளவும் பிரிவும் அதிகமாயிடும். மறுபடியும் அறிவுரை ஆரம்பிச்சிட்டியா? அது இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு உன் புகுந்த வீட்டுக்கு போவல்ல, அப்ப எப்படி வேணாலும் இரு. இப்போ இந்த ரூம்ல இரு. மோனையா, நான் எப்படி தனியா இருப்பேன்? எனக்கு பயமா இருக்குமே. முதல் விஷயம் என் பேரு மோகன் ஐயா. மோயா மோயா மோயானா? மோகன் ஐயா, மோகன் ஐயா. பயமா இருக்கா? அத்தனூண்டு இருக்கிற குஷியே தனியா இருக்கா. உனக்கு என்ன? குஷி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இது வந்துடுறேன். குஷி, கடைசியில என்ன போட்டு ஆகிட்டால. குஷி, குஷி, என்ன? அது மோகன் ஐயா என்கிட்ட சொன்னாரு. நான் இனிமே கெஸ்ட் இருக்க ரூம்ல தான் தங்கணுமா? சரி போ தங்கு. என்கிட்ட இருந்து கெஸ்ட் ரூமோட சாவி வாங்க வந்தியா? ஐயோ இல்ல இல்ல குஷி, சாவிலாம் வாங்க வரல. எனக்கு தனியா இருக்க பயம். நான் தனியா இருந்ததே இல்ல. அதனால நான் இங்க உன் ரூம்ல உன் கூடவே தங்கிக்கிட்டுமா? கூடாது. சரின்னு சொல்லேன் குஷி. நான் உன்னை தொல்லை பண்ணவே மாட்டேன். உன் பொருள் எல்லாம் நான் தொடவே மாட்டேன். நான் பாட்டுக்கு ஒரு மூலையில இருந்துக்கிறேன், அவ்வளவுதான். போதும். நான் தான் சொன்னேன்ல, சொன்னதுதான். அதான் ஏன்? ஏன்னா நீ எனக்கு நல்ல நல்ல விஷயம்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு கெடுக்கிற. குட் கேர்ள் ஆக்குற என்ன. எனக்கு அந்த மாதிரிலாம் ஆக வேண்டாம். நான் பேட் கேர்ளா இருக்கதா ஆசைப்படுறேன். இவ திருந்தவே மாட்டா. போலாமா? நட.
தோணுது, இந்த ராதா தன்னோட முந்தானையில மோகனம் மட்டும் இல்ல உன்னோட எதிர்காலத்தையும் முடிஞ்சு வச்சுக்கிட்டு போறா. என்ன எதுக்காக இப்படி முறைச்சு பாக்குற? நான் சொன்னதை நீ எப்படி புரிஞ்சுக்கிட்டியோ எனக்கு தெரியல. இந்த 2 அடி சூனியக்காரி இருக்கால, இந்த வீட்டையே மொத்தமா பாம்பு மாதிரி இந்த வீட்டுல படம் முடிச்சு உட்காந்துட்டா. நீ பாத்துட்டு தானே இருக்க, மோகன் செல்லக்கண்ணு ரூம்ல இருந்து கெஸ்ட் ரூம் கூட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஒருவேளை கெஸ்ட் ரூம்ல இருந்து அவன் பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டா? நீங்க யார் பக்கம் பேசுறீங்க? ஏன் பக்கமா அவ பக்கமா? என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் இல்லடி, இந்த அம்மா எப்பயுமே உன் பக்கம்தான். நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்த 2 அடி சூனியக்காரி இருக்காளே, அவளுக்கு முதல்ல ஒரு கடிவாளத்தை போடு, இல்லனா உன் வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும். பாத்துக்கோ. நான் என்ன பண்றது? இப்ப வந்து கேளு என்ன பண்ணணும்னு. நான் சொல்லும் போதெல்லாம் என் பேச்ச கேட்கவே இல்ல. படிச்சு உன்கிட்ட சொன்னேன், அவள் லட்டு செய்ய தேவையில்ல, கிளம்பட்டோன்னு. சொல்றத கேட்டாதானே இப்ப உனக்கு வச்சா பாரு பெரிய ஆப்பு. நான் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் முன்னாடி அவ கையை பிடிச்சு இழுத்து வெளியில கொண்டு போய் விட முடியுமா? மோகனுக்கு என்ன பதில் சொல்றது? அட்லீஸ்ட் நான் எதையாவது யோசிக்கிறேன். ஆனா நீங்க எரியிற நெருப்புல என்னைய ஊத்துறீங்க. அப்படி இல்ல. சரி, நான் வாய முடிக்கிறேன். நீ என்ன பண்ண போற சொல்லு. நீங்க உடனே வாங்க. யார வர சொல்ற? நான் அப்புறம் சொல்றேம்மா. கூடிய சீக்கிரம் இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். இப்படி ஒரு நாள் வரும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நல்லா இருக்க நீ. மோகனாவுக்கு 2வது கல்யாணம். ராதா, நீங்க டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உன்னை 10 வாட்டி எழுதுனல்ல, எழுதுனியா இல்லையா? அட மோகனையா, ஆ. இங்க பாருங்க, பத்திரிக்கைல எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உங்க கல்யாண பத்திரிக்கை தான். இதுல உங்களுக்கு பிடிச்சதை எடுங்க. ஐயோ, இங்க பாருங்களேன், என் பேரு எவ்வளவு அழகா போட்டிருக்குன்னு. காவேரி தேவி வரதராஜ். கொண்டு போய் காட்டு. கொண்டு போய் காட்டு. இந்தா இதை எடுத்துட்டு போ. மோகன், இந்த டிசைன்ஸ் எப்படி இருக்கு? எனக்கு இது பிடிச்சிருக்கு. இந்தா இதோ, இதுல உனக்கு எந்த கார்டை பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிக்கோ. இதை விட சூப்பர் கார்டு உலகத்திலேயே கிடைக்காது. பப்ளிஷரா இருக்கிறதுல இது ஒரு லாபம் இல்ல. நம்ம டிசைனர் இருக்காருல்ல, நமக்காக பெஸ்டா பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு இதுல ஒண்ணு கூட பிடிக்கல. ஒண்ணு கூட வா. சரி, மேடம்கே பிடிக்கலனா இன்னும் நல்ல கார்டா ரெடி பண்ணுவோம். பெட்டர்ல இருந்து பெஸ்டா பண்ணிடுவோம். என்ன கோச்சிட்டு போறியா? என்ன பண்ற? நான் என்னோட ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டேன். என்னது? வெத்தலையை முடிச்சு வாயில போட்டு போறீங்க? என்ன? நம்ம காதலுக்கு ஆதாரம் நம்ம கல்யாணத்தோட இன்விடேஷன். நம்ம 2 பேரோட பேரையும் இந்த மாதிரி இலையில எழுதும் போது நம்மள யாரும் பிரிக்க மாட்டாங்க. நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒண்ணா இருப்போம். அண்ட் இங்க பாரு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல? ஒவ்வொரு இலையும் ஸ்பெஷல், ஒவ்வொரு விருந்தாளி மாதிரி. நீயும் நானும் இந்த மாதிரி 1000 இலையில எழுதணுமா? ஆமா, எழுதணும். அப்ப கல்யாணத்தை அடுத்த வருஷம் தான் பண்ணணும். அதுக்கு இல்ல, இதுக்கு டைம் அதிகமா பிடிக்கும்ல. இல்ல, ஆக்சுவலா நான் இந்தியாவோட நம்பர் 1 பப்ளிஷர். இப்படி
இலையில காடை கொடுத்தனா பாக்குறவன் என்ன சொல்லுவான்? மொத்த பணத்தையும் கேட்டரிங்க்கும் டென்ட்டுக்கே செலவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. இன்விடேஷன் கார்டு கூட காசு இல்லைன்னு நினைப்பாங்க. நம்பர் 1 பப்ளிஷர் சார், நம்மளோட காதல் நம்ம கல்யாண பத்திரிக்கை ஃபேன்சியா இருக்கிறத பொறுத்து இல்ல. அண்ட் ஒருவேளை உன் மனசுக்குள்ள வேற ஏதாவது டிசைன் யோசிச்சு வச்சிருந்தனா அதவும் அடுத்த கல்யாண இன்விடேஷனா போட்டுக்க. அடுத்தது, அதுக்கு அடுத்தது, 2வது, 3வது எத்தனை கல்யாணம் பண்ணாலும் ஒண்ணுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். புரியுதா? என்ன இதெல்லாம்? மோகன், என்ன காரியம் பண்ணிட்ட மோகன்? சாரிமா, அண்ணா. தேவையில்லாம எதுக்கு இதெல்லாம்? கல்யாணத்தை குடும்பத்துக்குள்ளேயே பண்ணி முடிச்சுக்கலாம்ல. வெளி ஆளுங்களை எதுக்கு கூப்பிடணும்? மோகன், இது ஒண்ணு எனக்கு முதல் கல்யாணம் இல்லையே. மோகன், ஆனா எனக்கு இது முதல் கல்யாணமாச்சு. ஆனா இவ்வளவு கார்ட்ஸ், ஏற்பாடு, ஷோகேஸ் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு துளசி? மோகன், என்னமோ நீ என்ன ரொம்ப வெறுக்கிறதா சொன்னியே, என்ன மறந்துட்டேன்னு சொன்னியே, அப்புறம் எப்படி என் பேரை மட்டும் ஞாபகம் வச்சிருக்க? சாரி. பட் இதெல்லாம் இல்லாம கூட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. பண்ணிக்கலாம்ல. மோகன், அட கடவுளே, மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா? இந்த வீட்ல யாரும் அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்றான், ஆனா அவன் மட்டும் அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என் பொண்ணோட பேர் கூட ஞாபகம் இல்ல, டாமினின்னு. தாமினி அக்கா, தாமினி அக்கா, அண்ணி கொஞ்சம் அமைதியா பாத்தல இருங்க. எப்படி கோச்சிக்கிட்டான்னு. தாமினி அக்கா. இவ எதுக்கு அக்கா அக்கா அவ பின்னாடி ஓடுற? அண்ணி, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அண்ணி. நான் தான் சொல்றேன்ல. செத்ததுக்கு அப்புறமா அந்த துளசி விடவே மாட்டேங்கிறாங்க. தாமினி அக்கா, உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு நல்லா புரியுது. இல்லையே, என்னோட வருங்கால புருஷன் அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் பேரை சொல்லி என்னை கூப்பிட்டுருக்காரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க வருத்தப்படாதீங்க தாமினி அக்கா. மோகன் ஐயாவோட மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அவர் துளசி அம்மாவை எவ்வளவு நேசிச்சிருப்பாரு. ராதா, அமைதியா போயிடு, இல்ல உன் வாயை உடைச்சிருவேன்.
இப்போ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்போ துளசி அம்மாவை பத்தி கொஞ்சமாவது ஞாபகம் வரும்ல? நிச்சயமா அவர் உங்க மனசை புண்படுத்தணும்னு நினைச்சிருக்க மாட்டாரு. கண்ட்ரோல் தாமனி, கண்ட்ரோல். மோகன் ஐயா அப்படி கிடையாது. எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். மோகனோட மனசு எனக்கு புரியும் ராதா. அவரால துளசிய மறக்க முடியாதுன்னு. அவன் இறந்து போன வேதனையில இப்ப வரைக்கும் கவலையா இருக்காரு. இது எல்லாத்துக்கும் காரணம் மோகன் ரூம்ல இருக்க அவங்க கல்யாண போட்டோ தான். திரும்ப திரும்ப அந்த வேதனையை அவருக்கு ஞாபகப்படுத்துது. அந்த போட்டோவை எடுத்தாதான் வேலைக்கு ஆகும். ஆனா அதுக்கான தைரியம் எனக்கு இல்ல. ராதா, உன்னால பண்ண முடியுமா? மோகனோட ரூம்ல இருந்து அவங்க கல்யாண போட்டோவை உன்னால எடுக்க முடியுமா? அந்த போட்டோவை மட்டும் எடுத்துட்டா அப்புறம் மோகனோட மனசுல இருந்து பாரம் குறைஞ்சிடும். ஆனா வேதனையோட சேர்த்த நினைவுகளும் போயிடுமேக்கா. துளசி அம்மாவோட சின்ன சின்ன நினைவுகளை மோகன் ஐயா சேர்த்து வச்சிருக்காரு. அது எல்லாமே போயிடுமே. துளசி அம்மா மோகன் ஐயா கூட கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்காங்கல்ல. அந்த படத்தை அங்கிருந்து எடுத்துட்டா அந்த நினைவுகள் மொத்தமா போயிடுமே. அப்புறம் குஷி ரொம்ப வருத்தப்படுவா. ஆனா பழசு மொத்தமா போனாதானே புதுசு வர முடியும். ஆனா அக்கா, அந்த படத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அது எந்த இடத்துல இருக்கணும்னு முடிவெடுக்க வேண்டிய முழு உரிமையும் நம்ம மோகன் ஐயா கிட்ட தானே இருக்கு. ஒருத்தர் தனக்குன்னு தப்பான முடிவு எடுத்தாங்கன்னா அதை நாம தடுக்கிறதா இல்ல அவங்கள அப்படியே விடுறதா? ராதா, நீ என்ன நினைக்கிற? மோகன் இப்படியே இருக்கிறதா இல்ல பழச மறந்து சந்தோஷமா வாழணுமா? ஒருவேளை மோகன் ஐயா பழைய மாதிரி மாறுறதுக்கு இது மட்டும்தான் ஒரே வழினா, இதனால அவர் வேதனை குறைஞ்சு சந்தோஷம் கிடைக்கும்னா, அவர் மறுபடியும் பழைய மாதிரி மாறுறதுக்காக கண்டிப்பா நான் அந்த படத்தை அங்கிருந்து எடுத்துடுறேன். எப்படியாவது எடுத்துடுறேன். தேங்க்யூ ராதா, தேங்க்யூ சோ மச். அக்கா, நான் போய் அதை எடுத்துடுறேன். வேதனையை குறைக்கணும்ல, எடுத்துடுறேன். நீ என்ன சொன்ன என்கிட்ட? உனக்கு மோகன நல்லா தெரியுமா? இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சிடும். உனக்கு அவனை எந்த அளவுக்கு தெரியும், நீ இன்னும் எந்த அளவுக்கு அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும். வணக்கம் துளசி அம்மா. நீங்க இப்போ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு குஷியையும் மோகனையும் விட்டுட்டு என்கிட்ட எப்படி பேச வந்த? நான் ராதா. உங்களுக்கு என்ன தெரியாது? எனக்கு உன்ன நல்லா தெரியும் ராதா. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா நீ தான் இந்த வீட்லயே ரொம்ப நல்லவளா இருக்க. ஆனா நீங்க என்ன மோகனையோட பக்தியா நினைச்சுக்கோங்க. அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். என் கஷ்டமான நேரத்துல அவரு உறுதுணையா இருந்திருக்காரு. பயந்தப்ப தைரியம் கொடுத்தாரு. இருண்டு போயிருந்த என்னோட வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வந்தவரே அவர்தான். ஆனா இன்னைக்கு அவரோட வாழ்க்கையில வெளிச்சமே இல்லாம இருண்டு போயிருக்கு துளசி அம்மா. நீங்க அவரை விட்டு போனதுக்கு அப்புறமா அவர் வாழ்க்கையில இருந்த சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. உங்களோட இந்த படம் இன்னைக்கும் அவருக்கு உங்களை ஞாபகப்படுத்துது. இந்த படத்தை நான் இங்க இருந்து எடுக்கலன்னா மோகன் ஐயா எப்பவுமே உங்களை மறக்க மாட்டாரு.
தன்னோட வாழ்க்கையில அவரால முன்னேற முடியாது. இதுதான் தாமினியோட புது பிளானா? ராதா அவ உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவ உன்னை தப்பா பயன்படுத்துறா. மோகனையா மறுபடியும் தாமினி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நான் இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். அவரோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம மோகனையா அவரோட வாழ்க்கையில முன்னேறணும். தாமினி அக்காவை அவரோட மனைவியா ஏத்துக்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க துளசி அம்மா. உங்க படத்தை இங்க இருந்து எடுக்கிறது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நீங்களே சொல்லுங்க. மோகன் ஐயாக்காக நான் கண்டிப்பா இது செஞ்சாகணும். ராதா அந்த போட்டோவை எடுக்காத. உனக்கே தெரியாம நீ அந்த தாமினியோட திட்டத்துக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருக்க ராதா. ப்ளீஸ் ராதா, நீ அந்த போட்டோவை கை வைக்காத. ப்ளீஸ், உன்னை என்னால காயப்படுத்த முடியாது. ஆனா இந்த போட்டோவை நீ தொட்டா நான் சும்மா இருக்க மாட்டேன். ப்ளீஸ் ராதா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. ராதா, அந்த போட்டோல ஒரு ரகசியம் இருக்கு. நீ அந்த போட்டோவை எடுக்க நான் விட மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ராதா வேண்டாம், ப்ளீஸ் ராதா வேண்டாம். ராதா, என்ன மன்னிச்சிரு ராதா. ராதா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மோகன் ஐயா, துளசி அம்மாவோட படத்தை எடுக்க போறேன். யார் எடுக்க சொன்னா? தாமினி அக்கா தான் சொன்னாங்க. என்ன? மோகன், இந்த ராதா ஒரு பைத்தியம். எனக்காக எவ்வளவு கவலைப்படுறா தெரியுமா? என் மேல எவ்வளவு அக்கறை இருக்கு. அதுக்காக தான் இந்த போட்டோவை எடுக்கிறா. அவதான் சொன்னா, கல்யாண கார்டு விஷயத்துல தெரியாம உன் வாயில துளசி பேரு வந்துருச்சுல்ல. அதான் கொஞ்சம் கொஞ்சமா துளசிய உன் லைஃப்ல இருந்து எடுத்துடலான்னு. அதோட ஆரம்பம் தான் இந்த போட்டோ.